இப்போ புதுசாக ஒரு அடையாளம் பார்த்திபனுக்கு சேர்ந்திருக்கு. அது ஏன், எப்படி? தமிழ்நாடுக்கும் ஆளுநருக்கும் உள்ள ஒரு உரசல் ஒன்று இருக்குது. சட்டசபையை விட்டு அவர் ஹை ஸ்பீடில் வெளியில் போகிறதுலேருந்து இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம போய்க்குவோமா? அதில் என்னென்னா நீயும் நானும் சமம், நீ இதை மதிச்சின்னா இதுவும் உன்னை மதிக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ தமிழ் மதிக்கப்பட வேண்டும்ன்றதுக்கு என்னெல்லாம் முடியுமோ. உண்மையிலே அப்படி எதுவும் இருக்காதாங்க, தமிழ் பெருசாக பாராட்டப்படாது. அப்போ நம்ம போய் இதை எம்பசைஸ் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு வரலாம். நான் இப்போ கூட சொன்னேன், எனக்கு சங்கீதாவை தான் தெரியும், சங்கி தெரியாது எனக்கு. நான் வந்து சோத்து கட்சி. மக்களாக இருந்து பார்த்து எனக்கு என்ன தோணுதோ அதுதான். அது அந்த நான் ஓட்டு போடும்போது மட்டும் தான் தெரியும் நான் யாருக்கு போட போகிறேன். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதனால் எப்படி இருந்தாலும் வரும். இப்படி நான் பேசுறதுனால உடனே இது திமுகவுக்கு எதிரான விஷயம்லாம் கிடையாது. நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா? இப்போ விஜய் தன்னுடைய அந்த ஸ்டார்டம்லேருந்து இருக்கிற அதே நேரத்தில் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஆனால் விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. அதை யாராவது உடைக்கணுன்றது ஆசை எனக்கு. என்னன்னா அரசியல்னாவே சம்பாதிக்கிறதுக்கு தான் வரும். நான் ஒரு தடவை சொன்னேன், விஜய்க்கு வந்து 200 கோடியை விட்டுட்டு வராரு அப்படின்னு. ஒன்று கீழே கமெண்ட்ல அவர் 20,000 கோடிக்கு பிளான் பண்ணிட்டு வராரு, நீங்கள் போய் 200 கோடிட்டு இருக்கேன். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஓ, இப்படி தான் அவர் பிளான் பண்ணிட்டு வராரா? நம்ம துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட விஜய் வராரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வேணால் வரலாங்க அரசியலுக்கு, அப்படி தான் அவர் சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அதை வந்து நான் சொல்லும்போது அதை நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி இருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர், கவிஞர் என பன்முக திறமை கொண்ட திரு இரா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் நிறைய அடையாளங்கள் பட்டியலிட்டேன். ஆனால் இந்த அடையாளத்தை தாண்டி இப்போ புதுசாக ஒரு அடையாளம் பார்த்திபனுக்கு சேர்ந்திருக்கு. அது ஏன், எப்படி? முதல்ல நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். உங்களுக்கு வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி புத்தாவுக்கு வந்து புத்தா வந்து நான் பயங்கர ஒரு ஃபேன். நான் அவருக்கு அன்பே கடவுள்னு சொன்னவனை அடித்து உட்கார வச்சு அவனை கடவுளாகிட்டோம் பார்த்தீங்களா நம்ம. அந்த மாதிரி ஒரு பெரிய தத்துவம் அவருக்கு பின்னாடி இருக்குது. என்னுடைய அலுவலகத்தில் கூட ஒரு புத்தா ஃபோட்டோ இருக்குது, பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அது ஒரு ஃபாரினர், ஆஸ்திரேலியன் ஒருத்தர் வாங்கினது ஆரோவில்ல. அவர் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாருன்னு கேள்விப்பட்டு நான் நேராக அங்கே போய் அவர்கிட்ட கேட்டேன், அது என்ன விலைன்னு கேட்டேன். 29,000. நான் கேட்டேன் கேன் ஐ பார்கென்னு கேட்டேன். அது அவருக்கு பிடிக்கல அப்படின்னாரு. நான் 30 அப்படின்னேன். 30 அப்படின்னு. அவருக்கு அது 13ன்னு கேட்டுடுச்சு. 13 அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக முகத்தை பார்த்தாரு. நான் சொன்னேன் ஐ செட் 30. ஐ டோட்லி 29. நோ ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் 30. கேன் யூ கிவ் மீ ஆர் நாட் அப்படின்னு கேட்டேன். ஆர் யூ கிரேசி அப்படின்னாரு. ஆல்வேஸ் அப்படின்ட்டு அவர் 29,000 ரூபாய் சொன்னதை நான் 30,000 ரூபாய் கொடுத்து அந்த புத்தா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், வீட்டில் வச்சுட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் வச்சுட்டேன். ஒரு 6 மாதம் கழித்து அவர் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையில் பேசி என்கிட்ட கூப்பிட்டு ஃபோனில் என் நம்பர் வாங்கினார். ஐயோ, நீ பயங்கரமான ஃப்ராடியா, நீ என்ன பண்ணியிருக்கேன்னா 29,000 ரூபாய்க்கு அந்த புத்தா வாங்கிட்டு போயிட்டேன், 1000 ரூபாய்க்கு நீ என்ன வாங்கிட்டு போயிட்டேன். நான் ஊர் பூரா போய் ட்ரேட் பண்ணுறேன், எங்கே போனாலும் பார்கெயின் பண்ணி தான் வாங்குவேன். நான் பார்கெயின் பண்ணும்போதெல்லாம் நீ பேசுனது வந்து என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. பார்கெயின் பண்ணால் குறைக்கணும், இது ஏன் வந்து நீ அதிகமாக கொடுத்துருப்போம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நீ 1000 ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சது. நீ பயங்கர கில்லாடி அப்படின்னாரு. அப்படின்னு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி அதில் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சி போச்சுன்னா அதுக்கு விலை இல்லை. அது சப்போஸ் அவர் 5 லட்ச ரூபான்னு சொல்லியிருந்தாருன்னா டெஃபினட்டாக நான் பார்கெயின் பண்ணி 4 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. கலையும் அந்த மாதிரி தான். கலைஞனுக்கு வந்து விலைன்றது நம்ம ஒன்றும் நிர்ணயிக்க முடியாது. ஒருத்தருக்கு 200 கோடி சம்பளமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு 220 கோடியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 கோடியாகவும் இருக்கலாம். கலை அல்ல அது, அவங்களுடைய மார்க்கெட் அந்த நிலமையில். அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்க வந்த கேள்விக்கு வந்து நான் வேறு எங்கேயோ போயிட்டு நான் வந்து அந்த நேரத்தில் என்னை எது பாதிக்குதோ அதுலேருந்து பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் நான் வந்து ஆளுநர் மாளிகையில் இந்த புத்தா எப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணாரோ அந்த மாதிரி சுப்பிரமணிய பாரதி உள்ளே போகும்போதே அந்த புகைப்படம் அங்கே இருந்தது, பெருசாக அங்கே இருந்தது. ஆக்சுவலாக நான் ஆளுநர் மாளிகைக்கு 2வது தடவை இப்போ போகிறேன். இது முதல்ல எப்போ போனேன்னு ஞாபகம் இல்லை. என்னை கூப்பிட்டது வந்து காச நோய்க்கான ஒரு விழிப்புணர்ச்சிக்கான ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து கலந்துக்கணும், ஆளுநர் வந்து நீங்கள் வரணும்னு விருப்பப்படுறாரு. இது அப்படியே நடந்தபடியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் முதல்ல எனக்கு கிண்டல், ஆளுநருக்கு எப்படிங்க என்ன தெரியும், என்ன தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். அப்போ அவங்க காரணம்லாம் சொன்னாங்க. இல்லைங்க, அவர் வந்து விக்கிபீடியா உட்பட பார்த்துட்டு நீங்கள் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கீங்க, பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒன்று 35 வருஷமாக நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் அவருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் வந்து இவர் சரியாக இருப்பார், நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஜென்ரலாக என்னென்னா, யாராவது கிடைக்கல, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னா நம்மளை கூப்பிட்ருவாங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். எனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தான் நான் அதை செய்யணும். என்னை எந்த இடத்துல உட்கார வைப்பீங்கன்னு உட்பட நான் கேட்குறேன். அது ஆளுநருக்கு அடுத்த இருக்கை உங்களுக்கு தான். இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு காரணம் உண்மையிலேயே அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா. அதை மீறி இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா,
தமிழ்நாடுக்கும் ஆளுநருக்கும் உள்ள ஒரு உரசல் ஒன்று இருக்குது. சட்டசபையை விட்டு அவர் ஹை ஸ்பீடில் வெளியில் போகிறதுலேருந்து இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம போய்க்குவோமா அப்படின்னு. அப்புறம் நம்ம அப்படி ஒதுங்கி போகிறத விட, நான் தமிழ்நாட்டில் வாழ்கிறேன், என்னுடைய மதர் டங் தெலுங்கு, ஆனால் நான் வந்து தமிழ் பேசுகிற மாதிரி உங்களை மாதிரி உங்கள் உச்சரிப்பு எவ்வளோ அழகாக இருக்கோ, உங்கள் குரல் எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த மாதிரி என்னுடைய குரலும் இருக்கும். என்ன அந்த பிச்சில் பேச மாட்டேன், கொஞ்சம் குறைச்சி பேசுவேன். ஸோ அப்படின்னா இவ்வளோ அழகாக தமிழ்நாடு தான் எனக்கு சோறு போடுது, தமிழ் தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த தமிழை நம்ம வந்து அங்கே கொஞ்சம் ஸ்டாம்ப் பண்ணணும். அது வந்து எனக்கு ஆசை. நம்ம ஒதுங்கி போயிட்டு அது பிரயோஜனமே கிடையாது. நேரடியாக போய் அந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம இதை பதிவு பண்ணணுன்ட்டு அந்த ஷர்ட்டில் தமிழ் எழுத்துக்களால் செய்யப்பட்ட ஒரு, அது நானே டிசைன் பண்ணது. இது எங்கே கிடைக்கும்லாம் எல்லாரும் கேட்குறாங்க. கிடைக்காது, அது என்கிட்ட தான் இருக்குது. எங்கள் வீட்டு மாடியில் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ஷர்ட்டை போட்டுட்டு போகிறேன். தமிழ் புத்தகம் வாவு சாமிநாத ஐயருடைய என் சரித்திரம்னு ஒரு புத்தகம். என்னுடைய உதவியாளர் குமாரன், அவர் நல்லா படித்தவர், என்ன புத்தகம் வாங்கிட்டு போயிடலான்னு அவர்கிட்ட தான் கேட்குறேன். நான் என் சரித்திரம் நான் இன்னும் படித்தது கிடையாது, இது ரொம்ப ஆப்டான புக்குன்னாரு. அப்புறம் அதுக்குள்ளே ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் இலவச இணைப்பு மாதிரி என்னுடைய கிறுக்கர்கள் புத்தகத்தையும், ஒரு அழகான சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலை வந்து ஒரு மனிதன் புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகமும் அந்த மனிதனை படிக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். அதுக்கு ஒத்து போன மாதிரி ஒரு சிலை. அதில் என்னென்னா நீயும் நானும் சமம், இது நீ இதை மதிச்சின்னா இதுவும் ஒன்று மதிக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ தமிழ் மதிக்கப்பட வேண்டும்ன்றதுக்கு என்னெல்லாம் முடியுமோ. நான் என்ன எதிர்பார்த்துட்டு போகிறேன்னா, உண்மையிலே அப்படி எதுவும் இருக்காதாங்க, தமிழ் பெருசாக பாராட்டப்படாது. அப்போ நம்ம போய் இதை எம்ஃபசைஸ் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் அங்கே வந்திருக்க மக்கள் எல்லாமே வந்து இந்த விழிப்புணர்ச்சிக்காக போராடுற ஒரு 292 பேர் வந்திருக்காங்க. காசநோய் விழிப்புணர்வுக்காக. அவங்களுக்கு நான் போனால் பேசுனா நான் ரொம்ப அப்படியே இஸ் எக்ஸலன்சி அப்படின்னு இங்கிலீஷில் பேசிட்டு போனேன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து எங்கள் அப்பா வந்து கவர்னர் பீடின்னு ஒரு பீடி பிடிப்பாரு. ஸோ நல்ல பாயிண்ட் ஒன்று கிடச்சிது சிரிக்க வைக்கிறதுக்கு, அவ்வளோதான். இது வந்து டெஃபினட்டாக அவரை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிவிடுமா, இல்லை நம்ம உண்மை தானே சொல்ல போகிறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நான் வந்து ப்ரீவியஸ் டேலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிறேன். என்னுடைய ஒரே விஷயம் வந்து, இதனால் எனக்கு பத்மபூஷன் கொடுப்பாங்களா, பெட்டி பெட்டியாக பணம் கொடுப்பாங்களா, இதெல்லாம் சத்தியமாக எனக்கு கிடையாது. எப்போவுமே அது இருந்தது கிடையாது. பேரலாக எனக்கு என்ன தோணும், என்னுடைய 35 வருஷமாக நான் வாங்கியிருக்க 3 நேஷனல் அவார்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கலாம். அந்த கௌரவம் இதனால தான் கிடைக்குதுன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் அங்கே போகிறேன். அங்கே போனால் எல்லாமே ரிவர்ஸில், எப்படி சினிமாவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி 4:30 மணிக்கு ஃபங்க்ஷன்னா என்ன ஒரு 4:10 4:02க்கெலாம் உள்ளே கூப்பிட்றாரு. கூப்பிட்டா ஒரு 10 நிமிஷம் பேசலான்றாங்க. அங்கே போனால் கொஞ்ச நேரத்தில் அவர் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருடைய பழக்கம். அவர் என்னை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல காரியம் மாதிரி நான் 2 நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அதை நான் சொல்கிறது இல்லை ஜென்ரலாக, அந்த மாதிரி எங்களுக்குள்ள பர்சனல். ஆனால் என்னென்னா அது ஒரு மனிதாபிமான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை அவர் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. அதாவது அவருடைய பர்சனல் விஷயம் உட்பட பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு அவருடைய பேச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் இருக்கிற பொசிஷன், அவர் வேற ஒருத்தர். அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அதனால தான் அவர் இங்கே ஆளுநராக இருக்கார். அது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இதெல்லாம் வேறு விஷயம். அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல. அவருக்குரிய மரியாதை கொடுத்து, ஆனால் எங்கள் 2 பேர் பேச்சுக்கு நடுவில் நம்ம இப்போ தான் மீட் பண்ணுறோம், ஆனால் ஒரு 10 வருஷமாக சந்தித்து பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் காதலில் நடக்கிற விஷயம். ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி சம்பாஷணைகள் 20 நிமிஷம் நீளுது. அது நான் எப்படி மிஸ்டர் பவன் கல்யாணம் பார்க்க போகும்போது 10 நிமிஷம் தான் டைம்னு சொன்னாங்க, ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசிட்டு. அந்த மாதிரி இது வந்து தமிழ்லாம் நம்ம அழகாக பேசிட்டே இருக்கலாம், அது இங்கிலீஷ் கான்வர்சேஷன். ஆனால் என் அடி மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இது எல்லாம் பேசினாலும் சரி, ஆனால் நம்ம வந்த விஷயத்த கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும், இவ்வளோலாம் நான் யோசிக்கிறேன். அப்புறம் அதுக்குரிய டைம் வந்தது, நேராக கூப்பிட்டு போனாங்க. அந்த ப்ரோட்டோக்கால் படி நாங்கள்லாம் முன்னாடி போய் நிற்போம், அவர் மேலே போவார். நான் வந்து காஃபி கேட்டிருந்தேன். அவர் வர நேரத்துக்கு தான் எனக்கு காஃபி வந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, அவரை உள்ளே அனுப்பிட்டு நீங்கள் வாங்க காஃபி சாப்பிட்லான்னு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே போயிட்டா நான் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து, பாரதியாருடைய 2 பாடல்கள் இவ்வளவும் எனக்கு கேட்டுட்ருக்கு பக்கத்து ரூமில், அந்த ஹாலில் இருந்து. எனக்கு இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடக்குனா, ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்கும்னு பார்த்தா ஒரு 3-4 விஷயம் நான் காஃபியோடு நின்றுட்டுருக்கேன். நான் மிஸ் பண்ணிட்டேன் நம்ம போகாமல், இதெல்லாம் எனக்கு கேட்டுட்ருக்கு. அப்போ நான் பதிய வந்த விஷயம் வந்து ஆல்ரெடி அங்கே பாதி நடந்துட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து வேறு விதமாக தான் இதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மகிழ்ச்சி. என்னென்னா தமிழ்நாட்டில் தான் ஒரு ஆளுநராக இருக்கார், தமிழ் வந்து அங்கே காக்கப்படுது, இதெல்லாம் உண்மை. உடனே இந்த பக்கத்தில் அதை பற்றி நான் பதிவு விடும்போது இவங்க பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் உள்ளே போனோடனே அப்படி பேச ஆரம்பித்தோடனே நான் வந்து முதல்ல சுப்பிரமணிய பாரதிக்கு நன்றி வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நான் அப்போ கூட 2வது வணக்கம் தான் நான் அவருக்கு சொல்கிறேன். முதல் வணக்கம் என்னுடைய பாரதிக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி நம்ம அழகாக பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு அது பண்ணுறேன். அப்புறம் உண்மையிலேயே அங்கே வந்து விளக்கு ஏற்றி அதுக்கு மேலே மல்லிகைப்பூ போட்டு அவரும் செருப்பை கழட்டிட்டு நானும் செருப்பை கழட்டிட்டு விளக்கேற்றி இவ்வளோ விஷயம் நடக்குது. இந்த தமிழ் பண்பாடு இங்கே சரியாக காக்கப்படுகிறதுக்கு பின்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா,
பையன் நல்லா படிக்குமா போல இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன தோணுன்னா, பையன் நல்லா படிக்கலன்னு வச்சுங்க, அவனுக்கு ஒரு உருத்தம். ஆமா. அல்லது நல்லா படிச்சிருந்தானா சரி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் கவர்னருக்கு எப்படி போய் சேரணும்னா, நம்ம உண்மையிலேயே இதெல்லாமே செய்கிறோம், அதனால் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு போயிருக்கலாம். ஒருவேளை நம்ம இதை சரியாக செய்யலைன்னா செய்யணுங்கிறது அழுத்துறதாகவும் இருக்கலாம். இப்படியாக தான் நான் பேச ஆரம்பிக்க. நான் எனக்கு கவனம் பூரா இதுதான். ஓகே. ஆனால் பொதுத்தளத்தில் இது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது? உதாரணத்துக்கு ஆளுநர் தமிழர் பண்பாட்டை காக்கிறார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பொதுத்தளத்தில் பொதுமக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே சர்ச்சையானதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. அது ஏன் சரியாக புரிஞ்சிக்கப்படலை? அதான் அது என்னாச்சுன்னா, முதல்ல வந்த வீடியோன்றது அது அவங்களுடைய வீடியோ மட்டும் வந்தது. அதான் கவர்னர் மாளிகை கொடுத்த வீடியோ தான் வந்தது. அதை பார்த்த உடனே இவங்க கிடுகிடுன்னு இந்த மாதிரி சங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ கூட சொன்னேன், எனக்கு சங்கீதாவை தான் தெரியும், சங்கி தெரியாது எனக்கு. சங்கீதான்ற நான் அறிமுகப்படுத்தின ஒரு பொண்ணு, சரிகம தெரியும், புள்ளக்குட்டிக்காரன்ல. சங்கினா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படியே ஒரு பேர் வர்றதுக்கு எனக்கு விருப்பமான விஷயம் இல்லை. சில வருஷங்களுக்கு முன்னாடி திரு அமித்ஷா வந்து இங்கே வரும்போது இவர் பிஜேபியில் போய் சேர போறாரு, நீங்கள் வேணா பாருங்கன்னு பந்தயம் கட்டினவங்களாம் இருக்காங்க இங்கே. அது இன்னும் நடைபெறல. அதனால எனக்கு இந்த மாதிரி நான் எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது. எனக்கு பொதுவாக எனக்கு என்ன தோணுதோ, என்னுடைய எல்லா படத்துலையும் இருக்கிற ஒரு அரசியல் மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதை நான் நேர்மையாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது வந்தவுடனே கிழிக்க ஆரம்பிச்சாங்களா, நான் உடனே என்ன பண்ணேன், என்ன நடந்து இப்போ நான் என்ன மனநிலையோட போனேன், அந்த வார்த்தை எதுக்காக பயன்படுத்தினேங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சொல்லணுன்றதுக்காக நான் ஒரு விளக்கத்தை எடுத்து மறுநாள் போட்டால் இந்த பக்கத்தில் போட்டு நம்மளை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க சப்போர்ட் ஆகும், அவங்க எனக்கு அகேன்ஸ்ட் ஆகும். இந்த ஆளெல்லாம் போய் நீங்கள் கவர்னர் மாளிகை கூப்பிட்டு போய் கேவலப்படுத்துறீங்க, முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், எதுக்காக ஒரு நடிகனெல்லாம் கூப்பிட்டு போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எனக்கு வந்து என்னடா இது ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் வர்றதுக்கு நான் என்னுடைய இதுக்கு நேரத்தை வீணாக்கணும். அதுலேயே நான் போட்டிருப்பேன், இதில் வந்து பத்ம விருதோ இல்லை பெட்டி பெட்டியாக பணமோ, ஆமாம் ஒரு கட்டு கவர்னர் வீடியோ கூட எனக்கு கிடைக்கல. அப்போ எதுக்காக அப்புறம் அந்த வார்த்தைகள் பிரயோகப்படுத்துறது வந்து ட்விட்டர் பூராவே ஒரு மாதிரி சாக்கடையாக ரொம்ப போயிடுது. அவ்வளவு அருவருப்பான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. அது எந்த காரணமும் இல்லைங்க. நான் வந்து அப்புறம் நான் ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பேச முடியும். நான் இந்த பக்கமாவோ அந்த பக்கமாவோ இருந்தால் உங்களுக்கு கோவம் வரலாம். நான் ஒரு நியூட்ரலாக இருந்து பேசுகிறவங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு ஏன் மேலே கோவம் வரும்? ஸோ அதனால் நான் இந்த பேட்டியின் மூலமாக மக்களுக்கு சொல்ல வர விஷயம், நான் எதுவாகவும் இருக்க மாட்டேன், இது வரைக்கும் அப்படி எதுவாகவும் இல்லை. மேபி என்னுடைய வார்த்தைகள் நான் பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரி விஷயம். இப்போ இந்த பக்கத்தில் கவர்னர் வந்து உண்மையிலேயே செஞ்சு இந்த கவர்னர் என்ன கௌரவமாக நடத்தியும் நான் வந்து ஏதோ அவர் தப்பாக சொன்ன மாதிரி ஆகிடுது. நான் எழுதின விஷயங்கள்ல இருந்தது கூட நான் இப்போ பேசுகிற மாதிரி இருக்காது. எழுத்து கொஞ்சம் தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ உங்க விளக்கத்துக்கு பிறகு கவர்னர் மாளிகை தரப்பு அது அவங்களுக்கு எதிரானதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், அது நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதாவது அதில் யாரோ ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவர் யார் எது பேர் தெரிய மாட்டேங்குது. இந்த எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா யார் அதுன்னு தெரியாது. ஆனால் இவரெல்லாம் போய் நான் ரெக்கமெண்ட் பண்ண பாருங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதாவது இந்த இதுக்கு வரணும்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண பாருங்க, இதெல்லாம் என்ன செருப்பால் அடிக்கணுன்ற லெவலுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்போ தான் நினச்சேன், இது இவ்வளோ விபரீதமான ஒரு விஷயமாயிடுது. மக்கள் வந்து ரொம்ப பிரிஞ்சு போயிருக்காங்க. உண்மையிலேயே நியாயம்ங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கு. இப்போ நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக வந்து வெளிநடப்பு செய்கிறதும், அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க வெளிநடப்பு செய்கிறதும் சகஜமான விஷயம். இது வந்து தொன்று அப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஏதோ ஒரு நியாயம் இருந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். நான் வந்து சோத்து கட்சி மக்களாக இருந்து பார்த்து எனக்கு என்ன தோணுதோ அதுதான். அது அந்த நான் ஓட்டு போடும்போது மட்டும் தான் தெரியும் நான் யாருக்கு போட போகிறேன்றது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நியூட்ரலான ஒரு ஆளுங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நான் தெளிவுபடுத்துகிறேன். அதனால் இந்த சைட்லையும் என் மேலே வருத்தப்பட்டோம், அந்த சைடில் என்ன தூற்றியோ பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய கவனமெல்லாம் அடுத்த படம் என்ன. இல்லை, ஒரு 30-35 ஆண்டு காலம் திரை வாழ்க்கைனாலே அது ஆப்வியஸாக பொது வாழ்க்கை தான். நிறைய சர்ச்சைகள், நிறைய விஷயங்கள் வந்திருக்கும், விமர்சனங்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கும்ல, இந்த சர்ச்சை அப்படிங்கிறது புதுசாக இருந்திருக்கும்ல, இது முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்திபன் விரும்பினது எதனால? அதில் பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகள். இப்போ கூட சமீபத்தில் நயன்தாரா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க, லேடி சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன் காரணம்னு கேட்டால் ஒரு 10 பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, 90 பேர் வந்து திட்டுறாங்க அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த திட்டுற விஷயம் தான் பதியுது, 10 பேர் பாராட்டுறதை விட. அந்த மாதிரி இதில் வர நல்ல விஷயம் சூப்பர் அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. பா என்ன உங்களுடைய துணி, பா என்ன ஹிலாரியஸாக பேசுகிறீங்க, எப்படி சார் இதெல்லாம் பிளான் பண்ணி பேசுகிறீங்களா, இதெல்லாம் கேட்குறாங்களே. இது ஏற்படுத்துகிற சந்தோஷத்தை விட சில நேரத்தில் திடீர்னு எனக்கு சம்மந்தமே இல்லாத என்னுடைய எக்ஸ் மனைவியோட திடீர்னு அவங்கள சம்மந்தப்படுத்தி ஒரு, அதாவது அவங்களுக்கு என்னென்னா என்னை எப்படி ஹர்ட் பண்ணால் நான் இதோட இதை விட்டுட்டு ஓடி போயிடுவேன். அப்படிதான். சரி, அது என்னுடைய எண்ணமும் இல்லை. உண்மையிலேயே நான் ஒரு கட்சி சார்ந்தவனாக இருந்தால் டெஃபினட்டாக அதுக்கு நான் பதில் சொல்லலாம். கட்சி சாராதவனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு அமித்ஷா வரும்போது அவருடைய முன்னிலையில் இணைய போகிறார் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போது நான் அதை ஒரு லைட்ரு ஆங்கிளில் எடுத்துக்கிட்டால் கூட
எனக்கு இப்போ என்ன தேவைன்னா நான் ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணி ஜெயிக்கணுங்கிறது தான் இப்போடைய கவனம். ஓகே. கவர்னர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக நான் ஒரு நாள் செலவழித்து அதுக்கு போய் அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்காக 2 நாள் பயன்படுத்தி மறுபடியும் இந்த பேட்டி மூலமாக அதை பயன்படுத்தி அவ்வளோ விஷயம் எனக்கு இல்லை. ஓகே. அதனால் அப்புறம் தயவுசெய்து நண்பர்கள் எல்லாரையும் நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறது, உங்களுடைய எதிர்ப்பெல்லாம் சரியான வார்த்தைகள் மூலமாக அது எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், பட் அருவருப்பான வார்த்தைகள் பயன்படுத்துறதுங்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அருவாளை விட பெரிய ஆயுதம் வந்து இந்த அருவருப்பான வார்த்தைகள் நினைக்கிறாங்க. அது உண்மையிலேயே கொஞ்சம் பலன் இருக்குன்றது தெரியுது நமக்கு, சமீப காலமாக கூட தெரியுது. அதனால அப்படி வார்த்தைகள் ரொம்ப நாற்றம் எடுத்து போய் வர வேணாங்கிறது என்னுடைய ஃபீல். ஓகே. இந்த விஷயத்தை இப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்ல வந்தது ஒன்று, ஆளுநர் குறித்தோ ஆளுநருக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று குறித்தோ அல்லது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய தமிழர் பண்பாடு குறித்தோ பார்த்திபன் சொல்ல வந்தது ஒன்று, புரிந்து கொள்ளப்பட்டது ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம். அதுதானுங்க. நான் வந்து அங்கே ஒருவேளை அது சரியாக பின்பற்றப்படவில்லை என்றால் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும், அதை நம்ம அழுத்தணும்னு நினைச்சு போனேன். அங்கே போனால் உண்மையிலே தமிழ் தாய் வாழ்த்து நடக்குது, பாரதியார் பற்றி 2 பாடல்கள் நடக்குது. அப்புறம் இங்கே தானே அவர் ஆளுநராக இருக்காரு, அதனால இந்த தமிழ்நாட்டை மதிச்சு தான் அவர் நடக்கணும். அதுதான் நம்மளுடைய விருப்பமும், அது நடக்குது அங்கே. அது நான் தான் நேரடியாக பார்த்தேன். ஸோ அதனால எனக்கு நான் அதில் மெய் மறந்துப்பா ஐ லவ் அப்படின்லாம் சொன்னேன். ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்காக நேற்று மறுபடியும் டோனியை சந்திக்கும் போது மறுபடியும் நான் நேற்று ஐ லவ் யூ சொன்னேன். அது ஒரு பிரச்சனையாச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் டோனியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இது நம்மளால் மாற்றிக்க முடியல. சரி, நான் வந்து அதான் சொன்னேன், ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் என்ன பேசி என்ன அழுத்தம் கொடுத்து மேடையை அடித்து எல்லாம் பேசலாம். பட் நான் வந்து ரொம்ப லைட்டராக எடுத்துக்கிறதுனால அது ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் நான் நினச்சது இதுதான், தமிழ்நாடு தமிழோட பண்பாடு காக்கப்பட வேண்டும்ங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அங்கே நேர்மையாக காக்கப்பட்டதுங்கிறது பற்றி தான். மற்ற இடத்துல என்ன நடந்தது, ஏன் நடக்கலை, அவர் என்ன நமக்கு தமிழர்களுக்கு எதிர்ப்பாக இருந்தார்ன்ற அந்த பிரச்சனைக்குள்ளே நான் வர தயாராக இல்லை. நான் கண்டதை மட்டுமே அங்கே சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி திரை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன கேப், இது ஒரு வேக்கம் ஸ்பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கால தாமதம் அப்படிங்கிறது ஏன் ஏற்பட்டுச்சு, அந்த கால தாமதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ஸ்பீட் போஸ்ட் தான் வேகமாக போகும் தானே அர்த்தம். அதுதான் ஸ்பீட் போஸ்ட். டிடிடிசின்னு ஒரு குரியர் கம்பெனி இருக்குது. அது வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்பீடுன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு வந்து 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ரூபாய்க்கு பதிலாக 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் என் தாமதத்துக்கு பின்னாடி எதெல்லாம் தாமதம் ஆகுதுங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரேன். இப்படி இணைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மார்ச் 10ஆம் தேதி அன்னைக்கு மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு லெட்டர் போகணும், என்னுடைய கடிதம் போகணும். அது ஒரு 42 லட்சம் ரூபாய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை நான் கொண்டு இதுதான் அத்தாட்சின்னு கொடுக்கணும். கொடுத்தா எனக்கு அந்த 42 லட்சம் ரூபாய் வரணும். இது ஒரு பிரச்சனை. அது கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கு. நான் வந்து மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த டிடிடிசியில் கொண்டு போய் என்னுடைய உதவியாளர் கொண்டு போய் ஒரு குரியரை கொடுக்குறாங்க. நான் இத்தனைக்கும் சொல்கிறேன், அது நாளைக்கே போய் தீரணும், எவ்வளோ பணமானாலும் பரவாயில்ல. எங்கள் அப்பா போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அது போஸ்டல் வந்து இப்போ எவ்வளோ தூரம் வேகமாக இயங்குதுன்னு தெரியல, பட் இந்த மாதிரி ப்ரைவேட்டு தான் இயங்கும்னு நினச்சிக்கிட்டு நான் அதுக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறேன். கொடுத்தோம் எனக்கு சொல்லப்பட்டது மண்டே ஈவினிங் போகும் அல்லது டியூஸ்டே மார்னிங் போகும். மண்டே போல், டியூஸ்டே போல், வென்ஸ்டே போல், தேர்ஸ்டே போல், ஃப்ரைடே போகுது. இதில் என் 42 லட்ச ரூபா போயிடுச்சு. அதாவது அப்போ நடக்க வேண்டிய ஒரு நியாயம் நடக்கல. அதுக்கப்புறம் இனிமேல் அது கோர்ட்டு கெட்டுன்னு போகும், அது வேறு ஏதோ ஒரு விஷயம். இதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்ககிட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய இதை நான் வந்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டால் எல்லாரும் நாங்கள் 2013 போட்டது இன்னும் போய் சேரலைங்க டிடிடிசியில். நான் வந்து டிலேடு குரியர்லாம் போட்டேன் டிடிடிசிக்கு. அந்த மாதிரி நம்ம வழக்கமான கிண்டல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க எதுக்குமே மசியறதா இல்லை. நான் இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அபராதம் 200 ரூபா கொடுக்குறேன்னாங்க. நஷ்டஈடு. நான் சொன்னேன், இது வரைக்கும் வடிவேல் பண்ணாத காமெடியை பண்ணுறீங்க நீங்கள், அவர் தான் உலகத்திலே சிறந்த காமெடின்னு எனக்கு தோணும், அவரை விட பெரிய காமெடி நான் உங்களுக்கு தோன்றீங்க நீங்கள். பேசி பார்த்தா 2000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்காங்க. அதனால் அது விட போகிறது கிடையாது. அதை எடுத்து ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையாக போகிறேன். இதுக்கு பின்னாடி இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, மறுபடியும் அக்டோபர் 9ஆம் தேதி என்னுடைய உள்ளே வெளியே 2ன்னு ஒரு படம் மதுரையில் பூஜை போடப்பட்டது. என் மேலே கொஞ்சம் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, நான் கமர்ஷியல் படம் பண்ணோம்னா, ஏன்னா என்னுடைய ரூட் அதுதான். நான் வரும்போதே இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமில் வரல. என்னுடைய உள்ளே வெளியே வந்து ஒரு படம் எடுக்கலாம் இப்போது அப்படின்னு மதுரையில் இருக்க ஒரு பெரிய ஒருத்தர், அவர் பெரியவர்னு எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு 1000 நாளைக்கு 1000 பேருக்கு சோறு போட்டு அன்னதானம் பண்ணி பண்ணுற ஒருத்தர்னு விளம்பரம். அப்படி தான் என்னை கூட்டிகிட்டு போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த படத்துக்கான பூஜை அன்றைக்கி நான் அன்னதானம் அவங்களுக்காக பண்ணுறேன். அது வீடியோ எடுத்து பிரபலப்படுத்தப்படுது. இப்படிலாம் பண்ணி தான் பூஜை போட்டோம். பூஜை போட்டு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவங்ககிட்ட பணமே வரல. ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு அந்த படத்தை நான் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணணும். ஃபஸ்ட் காப்பிங்கிறது நானும் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி. அவங்க பணம் முன்ன பின்ன ஆச்சுன்னா கூட நான் படத்தை முடிக்கணும். முடிச்சுட்டு படத்தை முடிக்கும்போது அது கரெக்ட் டைம், அது 9 மாதம் டைம்ன்றது ஒவ்வொரு தடவையும் நான் அவங்களை கேட்க அவங்க ஒரு தாமதத்துக்கான காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து மன்னிச்சிருங்க, பேங்க்கில் இன்னும் பணம் வரல, வந்தோடனே நாங்கள் கொடுத்துட்றோம், தயவு செய்து மன்னிச்சிருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம பண்ணிடலாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம், நான் பணம் அனுப்பிடுறேன்னு சொல்லி நான் அதுக்கு நான் பின்னாடி நிறைய செலவு பண்ணி நிறைய நேரத்தை விரயம் பண்ணி 5 மாதம் ஆச்சு. 5 மாதம் வரைக்கும் அவங்க பண்ணவே கிடையாது. அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கூட அந்த சம்மந்தப்பட்ட நபர், we are honored to work with you, we are really honored to work with you அப்படின்னு ஒன்று போடுறாங்க.
அப்படின்னா நம்ம நம்பிக்கையை வந்து அது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஓகே. கடைசியில் பார்த்தேன் இதுக்கு மேலே இதை பண்ணுறது பிரயோஜனம் இல்லைன்னு இதை தான் நான் வந்து போலீஸ் கமிஷனருக்கு கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறேன். அவங்களுடைய அக்ரிமெண்ட் இது அதுபடி நடக்கலை, அவங்களுடைய 42 லட்ச ரூபாய் செக் ரிட்டன் ஆகிருக்கு, இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் எதுவுமே பண்ணலை, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, அதனால் நாங்கள் எதை கேன்சல் பண்ணுறோன்ட்டு கேன்சல் பண்ணுறாங்க. இது என்ன நடந்தால் கூட என்னுடைய 6 மாதம் இதில் போயிடுச்சு. இப்போ நான் சொல்ல பட தொடக்கத்தையே அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆமாம், அது இப்போ ட்ராப் பண்ணுறாங்க. எப்போ ட்ராப் பண்ணுறாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ண ஒன்று அதுலேயே தெரியும் அவங்க கிரிமினல்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து கோர்ட்டுக்கு போனால் ரொம்ப தாமதமாகும். ஆனால் ஒரு கமிஷனர்கிட்ட சொல்லி இது ஒரு கிரிமினல் விஷயம், இந்த விஷயத்தை டிடிடிசி கொண்டு போய் கொடுக்கறதுல சேர்க்கறதுல தாமதம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது ஒரு தாமதத்துக்கு இன்னொரு தாமதம் காரணமாகி. ஆனால் நம்மளுடைய யாரோ கூட எழுதியிருந்தாங்க ரொம்ப பிரமாதம், பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு நமக்கு தெரியும், பார்த்து செலவு பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு தெரியாது. சட்டுன்னு முடிஞ்சு போயிடுது மனோஜோட வாழ்க்கை ஏற்ற மாதிரி. அதில் நமக்கு தெரியாமல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து விரயப்படுத்திட்டு இருக்கோம். அதனால் எனக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஒரு தாமதம். இதெல்லாம் என் வாழ்க்கை நிறைய வந்திருக்கு. நான் இதை மீண்டு போய் மறுபடியும் நான் இது வரைக்கும் அவருடைய பேர் சொல்லாமல் சொல்கிறேன், மறுபடியும் அடுத்த பேட்டியில் சொல்லுவேன். ஸோ இப்போது உங்ககிட்ட லைனப்பில் இருக்கிற அந்த ஒரு தாமதம் வந்து ரொம்ப நியாயமான ஒன்று. அது நீங்கள் நம்பி ஒரு மனிதர்களை நம்பி ஒப்படைச்ச ஒரு விஷயம். அதை தாண்டி நீங்கள் உங்களோட லைனப்பில் வச்சுருக்க ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அதுக்கான வேலைகள் எந்த அளவுக்கு இருக்குது? நான் ஒரு 3 தெலுங்கு படம் நடிக்கிறேன். ஓகே. 3 படமுமே ஒன்று வந்து மிஸ்டர் பவன் கல்யாண் நடிக்கிற ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன். இன்னும் 2 தெலுங்கு படங்கள். அது அவங்க மூலமாக இப்போல்லாம் என்னென்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அது அவங்க ப்ராப்பராக பார்த்திபன் ஆன் போர்டு அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கலான்னு ஒரு தமிழ் படம், ஒரு கன்னட படம், ஒரு மலையாள படம், இவ்வளோ நடிக்கிறேன். வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன், நான் டைரக்ட் பண்ணும்போது நடிக்க மாட்டேன். பிகாஸ் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா அதுலேயே இருக்கும், நானே தான் அது எல்லாமே செய்யணுங்கிறதுக்காக. அதனால் எனக்கு அந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை விட அந்த படம் நடக்கிற நேரத்தில் நான் நடிக்காத படங்களுடைய நஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு படத்துக்கு ஒரு 3 கோடி 2.5 கோடி வாங்குறவன், ஒரு 5-6 படத்தில் நடித்தோம்னா இவ்வளோ பெரிய பணம். ஸோ மறுபடியும் இந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு படம் ஆரம்பிப்பேன். ஓகே. ஸோ அதுக்கான தாமதம். இப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு சர்ச்சை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு சர்ச்சை அப்படின்னா அந்த பக்கம் தெலுங்குலேயும் ஒரு சர்ச்சை இருக்கா? என்னதான் அந்த ஸ்ரீகாந்த் அடாலா இயக்குனர் விவகாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதுக்கும் இயக்குனர் பார்த்திபனுக்கும் என்ன, நடிகர் பார்த்திபனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? உண்மையிலே தொடர்பு இருக்கா? இல்லை, அவங்களுக்குள்ள என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியல. முதல்ல இந்த கேள்விக்கு எனக்குமே தொடர்பு இல்லை. ஆனால் இது என்னென்னா, நான் இப்போ சமீபத்தில் 2 தெலுங்கு படத்துக்காக நான் நடிக்கிறேன். 3 படம். அதில் ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நான் அடிக்கடி அங்கே போகிறதுக்கான விஷயம் இருந்தது. தெலுங்கில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று வந்தது. பட் அதில் சம்மந்தப்பட்ட பிரிகடாவை மட்டும் நான் வந்து என்னுடைய இரவு நேடல் படத்தில் நான் அறிமுகப்படுத்தினேன். அதாவது அதில் சம்மந்தப்பட்டேன்னா அந்த நியூஸில் சம்மந்தப்பட்டேன். அது வந்து வெறும் கிசுகிசாவே இருக்கணும். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் கூட அது கேட்டுட்டதுனால அது வெறும் கிசுகிசுவாகவே இருந்துட்டோம். அந்த மாதிரிலாம் வரும் போகும். ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகையாக வரத்துக்கான அவ்வளோ தகுதியான உள்ள ஒரு பெண். அதனால் அவங்களுடைய கவனம் அதில் மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க இதை வந்து வெறும் கிசுகிசு வாய்க்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். நீங்கள் தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க நான் சோத்து கட்சி அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய தொடர்ச்சியான அரசியல் பாரம்பரியத்தை, அரசியல் மாற்றங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தராகவும் பார்த்திபன் இருக்கார். நிறைய சமூக செயற்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டவர். நிறைய காலகட்டத்தில் கோவிட் மாதிரியான காலகட்டத்தில் தொடர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது என்னைக்காவது பார்த்திபனுக்கு வந்திருக்கா, இல்லை வருமா? இது வந்து ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கணும். இந்த நம்ம ரேஷன் கார்டில் நம்மளுடைய பேர் இருக்கிறது உண்மையானா, அதன் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு 10 பருக்கு அரிசி வாங்கி தின்னோம்னா கூட, இந்த அரசாங்கத்தோடு நம்ம ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தோம்னா அந்த அரசாங்கத்தில் நமக்கு இல்லாத அல்லது தேவையான அரசியல் நமக்கு வேணும். இப்போ சமீபத்தில் என்னுடைய வீட்டுக்கு வந்து இந்த மேஸ்திரி ஒருத்தர் வந்தார், இந்த வேலைகளை செய்கிறதுக்கு, மேசன் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவர் வந்து சுயேட்சையாக நின்றுட்டு இருக்காரு 6 தடவை. ஓகே. 6 தடவையும் அவர் தோத்துடுறாரு. அவர் அதை பற்றி கவலையப்படல. இந்த தடவையும் நான் நிற்பேங்க, சுயேட்சையாக தான் நிற்பேங்க. கிட்டத்தட்ட என்னுடைய கருத்தோட ஒத்து போகிற கருத்தாக இருந்தது அவர். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு புது அரசியல் ஒன்று வரணும்னா ஏற்கனவே இருக்கிற இங்கே ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு 10% இருக்குது, அதில் ஒரு 8% இருக்குது, இதில் ஒரு 20% இருக்குது, மொத்தம் சேர்ந்தா 42% வந்துடும். அந்த கணக்கில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம ஏன் மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம்னா மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதனால் எப்படி இருந்தாலும் வரும். இப்படி நான் பேசுகிறதுனால உடனே இது திமுகவுக்கு எதிரான விஷயம்லாம் கிடையாது. இப்படி தான் வருது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா சுயேட்சை இப்போ ஜெயிப்பாரோ தோப்பாரோ அது வேறு விஷயம். அந்த மாதிரி எனக்கும் ஒரு அரசியல் இருக்குது. இது எல்லா படத்துலையும் என்னுடைய புதிய பாதையிலிருந்து நான் அரசியல் பேசிகிட்டே தான் இருப்பேன். சோத்து கட்சினே நான் ஒரு படம் ஆரம்பித்தேன். திரு சோ அவர்களுடைய தலைமையில் நான் அப்படி ஒரு ஆரம்பித்தேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால நடக்க முடியாமல் போச்சு. இப்போ கூட நான் அந்த கதையை வந்து தெலுங்கில் மிஸ்டர் பவன் கல்யாணுக்கு சொல்லலான்னு நினச்சிட்டு அந்த கதையை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு அரசியல் பார்வைங்கிறது ரொம்ப சின்சியராக
1989 ஏப்ரல் 14 நான் என்னைக்கு ஒரு ஸ்டாராக மாறினோ, அதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கடமைப்பட்டிருந்தனோ அந்த மாதிரி இந்த அந்தஸ்து எனக்கு சமூகத்தில் கிடைச்சதுக்கு காரணம் இந்த சமூகம். அந்த சமூகத்துக்கு என் டர்ன் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு காலகட்டத்தில் நான் வந்த உடனே பார்த்திபன் மனிதநேயம் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதை இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி கோவிட் டைம்லையோ நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அது எதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கல. ஒரு தடவை நெப்போலியன் வந்து இங்கே சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் என்னுடைய நண்பருக்குனால கேட்டார், இந்த பார்த்திபன் மனிதநேயம் மன்றத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரெக்கார்டு அமிச்சிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ பெரிய ஃபண்ட் வரும், இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வரும். நான் அப்படி எதுவுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கல. நான் என் வாழ்க்கை வந்து போகிற போக்கில் அப்படியே போயிட்டு இருக்க ஒரு காட்டாறு மாதிரி. நான் ரொம்ப சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது கிடையாது. அது வேறு விஷயம். இருந்தால் மட்டும் நீ சேர்த்து வச்சிருக்கியான்னு. உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சேர்த்து வைக்கலான்ட்டு என் பொண்ணுக்கிட்ட கீர்த்தனா கிட்ட சொல்கிறேன். இதை நம்ம இந்த மாதிரி இந்த ஃபிக்ஸரில் வைக்கலாம் அல்லது இதில் வைக்கலாம். அவங்க வந்து எனக்கு ஒரு டைமண்ட் பேங்கிள் அதில் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அப்படியே யோசிச்சுட்டு, இல்லைம்மா நம்ம இதை வந்து நான் சேமிப்புனே பண்ணுறது கிடையாது, அதனால் சேமிப்பு பண்ணலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் அப்படியே யோசிக்கிறேன், சேமிப்புனால என்ன பிரயோஜனம், முதல்ல நீ அதை வாங்கிக்கடா அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க நகைன்னே என்கிட்ட கேட்டதே கிடையாது. கீர்த்தனா வந்து என்கிட்ட, ஏன்னா என்னோடய பெரிய டாக்டர் எப்படின்னா, பெரிய டாக்டரும் அவங்க அம்மா 2 பேருமே நகை அப்படியே காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படி ஒரு நகைகளும் அது அவங்களுக்கு விருப்பமான விஷயம். கீர்த்தனா வந்து அப்படி எதையுமே விரும்ப மாட்டாங்க. அது எனக்கு டக்குன்னு அப்படியே மைண்டில் பட்டுது. இதை நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட தாமதப்படுத்தக்கூடாது. இந்த விருப்பம் நான் உடனே அடுத்த மெசேஜில், இல்லைடா நீ முதல்ல வந்து அதை வாங்கிடு, அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம். அந்த சேமிப்பு நான் சொல்கிறது, அந்த சேமிப்புன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல எது முக்கியம்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அப்போது நானும் என்னுடைய எக்ஸ் மனைவியும் லலிதா ஜுவல்லரியில் போய் ஏதோ ஒரு நகை வாங்க போகிறோம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏதோ ஒரு ஒட்டியானம்னு ஒன்று கேட்குறாங்க வாங்கணுன்ட்டு. அங்கே போனோடனே அங்கே ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாங்காய் மாலை ரொம்ப நல்லா இருக்குமான்ட்டு ஒரு மாங்காய் மாலை எடுத்து காட்டுறாரு. இது என் மகளுக்காக செஞ்சது, ஆனால் நீ என் மகள் மாதிரி தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஐயோ பாவான்னு என்னை கூப்பிடுவாங்க. இந்த மாங்காய் மாலை நல்லா இருக்குது அப்படின்னோடனே அப்படியே நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன நினச்சிட்ருக்க நீ வரும்போது எனக்கு ஒன்று கூப்பிட்டு வர, வேறு ஒன்று இங்கே மாங்காய் மாலை எடுறேன். இப்போ நீ மாங்காய் மாலை வாங்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு காலத்தில் என்ன பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் நான் இதை வாங்கலேன்னு மறுபடியும் அதே ஒட்டியானோன்னு சொல்லி சண்டைக்கு வருவீங்க நீங்கள். அதனால் எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் முதல்ல வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க ஒட்டியானத்தெல்லாம் பேக் பண்ணி காரில் வரும்போது அப்படியே சைலண்ட்டாக வரும். நான் இதெல்லாம் வந்து ஒன்று பிளான் பண்ணி சொல்ல, நான் அப்படியே யோசிச்சுட்டு வரேன். அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றோம். வந்தோன்னா அவங்க பாட்டில் போயிட்டாங்க. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக மேலே மாடியில் என்னோடய ரூம் இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டு அவங்க கீழே அப்படியே அப்செட்டில் உட்காந்துருக்காங்க. நான் வெளியில் போகிறேன். போகும்போது இது மாடியில் போய் எல்லாத்தையும் எடுத்து வைமா, நீ பாட்டில் இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு போயிட்டேன். அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாது. போயிட்டு நான் ராத்திரி 2 மணிக்கு வரேன். வந்தால் அவங்க வாசல்லே உட்காந்துருக்காங்க. வந்தால் என்னை பார்த்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன். என்னென்னா, மாடிக்கு போய் அவங்க பார்க்கும்போது அந்த மாங்காய் மாலை அங்கே இருக்குது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு போட்டு ஒரு டேக் ஒன்று அதோட சேர்ந்து இந்த மாங்காய் மாலை அங்கே இருக்குது. சரி, நான் அங்கே என்ன நினைக்கிறேன், இந்த மாங்காய் மாலைக்காக அதை நான் வேணும்னு தான் கோச்சிக்கிறேன். இது வந்து சினிமா சீன் மாதிரி. அந்த நேரத்துக்குள்ளே எனக்கு வந்த ஒரு ஸ்பார்க், இதை நான் அப்படியே வாங்கி கொடுக்குறத விட இப்படி கொடுத்தா சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுக்குறேன். வந்தால் அவங்களோட எக்ஸ்பிரஷன் அப்படி இருந்தது. நான் என்ன நினைக்கிறேன், அந்த மொமெண்ட்டில் வாழ்கிறது தான் வாழ்க்கை. இதை வந்து அப்படியே நீங்கள் அப்போவே வாங்கிட்டு நான் மறைச்சி வச்சுட்டேன். அது வந்து அவர்கிட்ட சொல்லி அதை சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்படி அதுக்குள்ளே என்ன ட்ராமாலாம் என்ன இருந்தால் கூட அங்கே என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய பியூரஸ்ட் லவ், அது த வே இன் விச் வி எக்ஸ்பிரஸ், அதுதான் அந்த அழமை. இன்றைக்கி எனக்கு கீர்த்தனா இதை கேட்கும்போது எனக்கு தோணுது, இதை தள்ளி போடக்கூடாது, இது இப்போ நடந்துடணும், அதுக்கப்புறம் சேமிப்புலாம் அப்புறமேல பார்த்துக்கலாம். இந்த வாழ்க்கை வந்து எவ்வளோ நாள் நமக்கு தெரியல. நேற்று மனோஜோட விஷயம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. பாரதி ராஜாவுக்கு இப்போ எல்லாருடைய பையனும் அப்படி தான், அது பாரதி ராஜா பையனும் கிடையாது, ஆனால் நமக்கு அவங்க நெருக்கமானவங்கன்றதுனால டக்குன்னு 48 வயசில் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படி இருக்கும்போது, இப்போ நான் கீர்த்தனா கேட்கும்போது கூட நான் அப்படி தான் நினச்சேன், வாழ்க்கை எங்கே வேணாலும் முடியலாம். திடீர்னு அவங்க கேட்ட ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அந்த நிமிஷத்தில் நடக்கலைன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ வந்து இது என்னவா இருக்கும், அதை விட முக்கியமான விஷயம் இதுதான். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் வாழ்கிறேன். இப்போ நான் சம்பாதிப்பேன், நான் சினிமா எடுப்பேன். இப்போ எப்போ சினிமா வந்து நம்மளை நம்பும்னா, நம்ம 4 ஹிட்டு கொடுக்கும்போது. இப்போ லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு படம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து 3 படம் எடுத்து கொடுங்கன்னு கேட்கும். எல்லாமே கேட்பாங்க, வெற்றி மட்டும்தான் இங்கே. அதனால் அந்த வெற்றியோடு மட்டும்தான் நம்மளை பார்க்க முடியும். ஆனால் நான் என்ன எப்படி பார்ப்பேன்னா, என்னுடைய திறமையோடு தான் என்னை பார்ப்பேன். இந்த திறமையை வச்சுட்டு நான் ஒரு வெற்றியை கொண்டு வரலான்னா எனக்கு முதலீடு வேணும்.
முதலீடு என்னுடைய நடிப்பாக இருக்குது எனக்கு. ஆமா. அதனால் 4 படத்தில் நடித்து இப்போதைக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் ஒரு படம் எடுக்க முடியும். அந்த மாதிரியான விஷயத்தில் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்தோம்னா நம்ம எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா, விஜயகாந்த், கமல்ஹாசன், இப்போது விஜய் வரைக்கும் சமீபத்தில் நீங்களும் கூட அவரை வாழ்த்தி நிறைய பதிவுகள் போட்டிருந்தீங்க. ஸோ விஜயனுடைய அந்த அரசியல் பாதையை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மற்றவர்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு விஜய் இருக்கிறாரா அப்படின்ற பார்வை இருக்கா? முதல்ல நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று வருது. அதுவும் விஜய் மேலே நமக்கு பயங்கர சந்தேகம் இருந்தது. அவருடைய தன்மை இருக்குல்ல, அவர் ரொம்ப சாஃப்டான ஒருத்தர், பேச மாட்டார், அளந்து பேசுவார். இவர் போய் எப்படி இந்த அரசியல் வருவாரா அப்படிங்கிறது பயங்கர கேள்வி வந்து. மேபி அவங்க அப்பா சொல்கிற மாதிரி இதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதோட அடித்தளம் இல்லாமல் இருந்தால் கூட அவர் பண்ணவே மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோடு. ஆனால் எங்கே பண்ணுறாருன்னா அவருடைய பீக்கில் இருக்கும்போது. இங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் எம்ஜிஆர் வந்து ஆல்ரெடி அரசியலில் ஒரு இடத்துல இருந்தார், ஒரு முக்கியமான இடத்துல பேரலாக இருந்தார். அதனால அவருக்கு ஒரு பெரிய ஹோப் இருந்தது. ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி டக்குன்னு டெக்னிக்கலாக அதை பிடிச்சார். அந்த கணக்கு கேட்குறோன்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம யார் தெரியுமா அப்படின்றது காட்டுறதுக்கான ஒரு இடம் வந்து பிரமாதமாக அவருக்கு அமைஞ்சது. அதே மாதிரி 96 ரஜினி சாருக்கு அமைஞ்ச ஒரு இடம்ன்றது ஒன்று. அப்புறம் அவர் வந்து ஒரு பயங்கர ஞானி மாதிரி ரஜினி சார். அப்படியே நின்று ஒரு இடத்துல சொல்கிறாரு, பாருங்கள் இந்த 2 பேர் போட்டியில் யார் இருக்காங்கன்னா இந்த பக்கம் ஸ்டாலின் சார் இருக்கார், இந்த பக்கத்தில் இவங்க இருக்காங்க, இவங்களை மீறி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அதனால் இது வேண்டாம் அப்படின்றாரு. அது ஒரு தெளிவு. இதை பற்றின நிறைய விமர்சனங்கள் வருது. கமல் சார்ட்ட எனக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம், வெற்றியோ தோல்வியோ அவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சுட்டு தான் இருப்பார். எக்ஸ்பெரிமெண்ட் நான் செய்கிறேன், அதனால் இது எனக்கான ஒரு விஷயம். இப்போவும் வந்து அவர் ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு தான் இருக்கார். அது வந்து அந்த விஷயம் எனக்கு அவர் ஒரு ஹீரோவாக பிடிக்கும். அதே மாதிரி விஜயகாந்த் சார் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அடித்து தூக்கிட்டு போயிட்டார். இந்த ஒரு பெண் சிங்கம், அவங்க ஏன்னா சிங்கம் மாதிரி இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்போவுமே அரசியலுக்கு தேவை வந்து ஒரு பயங்கர ஒரு ஆண்மை, அது ஒரு பேராண்மை. ஆமாம், அதில் அந்த கரேஜ் வந்து டக்குன்னு விஜய்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு மேடையில் வந்து அவங்க அப்பா எப்படி அதிர்ந்தாரோ அந்த மாதிரி நானும் அதிர்ந்தேன். ஆச்சரியமாக பார்த்தேன், அதை ஆராதிக்கணும்னு நினச்சேன், அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படின்னா அவர் எவ்வளோ ஜெயிப்பார், எவ்வளோ ஓட்டு வாங்குவார், அதே நேரத்தில் அவர் வந்து கூட்டு வச்சுக்குவாரா இன்னொரு இதோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தா எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் நினைக்கிறது வந்து வந்தால் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணுமே தவிர இருக்கிற பழசோடு ஒன்று சேர்ந்து இது வெற்றிக்கான கூட்டணியாக மாறுதுன்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு கால்குலேஷன்ஸ் தான் வருது அகைன். ஸோ இதெல்லாம் நான் பேசுறது ரொம்ப நேர்மை, அது வந்து விஜயை குறைச்சோ அப்படிலாம் கிடையாது. அதனால் வராரா, வரவேற்கலாம். நம்ம துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட விஜய் வராரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் வேணால் வரலாங்க அரசியலுக்கு, அப்படி தான் அவர் சொல்கிறாரு இல்லையா? அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அதை வந்து நான் சொல்லும்போது அதை நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி இருக்குது. நான் இப்போவும் அவரை சப்போர்ட் பண்ணுறேன். அந்த தைரியத்தை குறைச்சிடக்கூடாதுல்ல. இப்போவே வந்து இல்லைங்க நீங்கள் தோற்றுருவீங்க, இப்போவே வந்து நிறைய பர்சன்டேஜ் வராதுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது விஷயம் எழுச்சியாக வரதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. இல்லை, குறிப்பாக நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமான அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னீங்க, அவங்களுடைய பின்புலம், அவங்க எப்படி அரசியலுக்கு வந்தாங்க. ஈவன் இப்போ விஜய் தன்னுடைய அந்த ஸ்டார்டம்லேருந்து இருக்கிற அதே நேரத்தில் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஆனால் விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புகழை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அரசியலுக்கு வரீங்க, அதன் காரணமாக அரசியலில் வந்து நீங்கள் இன்னும் மேலும் பணம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு வரீங்கிற ஒரு பொதுப்படையான விமர்சனம் இருக்குல்ல, அதை பார்த்திபன் எப்படி பார்க்குறாரு? அதை யாராவது உடைக்கணுன்றது ஆசை எனக்கு. என்னன்னா அரசியல்னாவே சம்பாதிக்கிறதுக்கு தான் வரும். நான் ஒரு தடவை சொன்னேன், விஜய்க்கு வந்து 200 கோடியை விட்டுட்டு வராரு அப்படின்னு ஒன்று கீழே கமெண்ட்ல அவர் 20,000 கோடிக்கு பிளான் பண்ணிட்டு வராரு, நீங்கள் போய் 200 கோடிட்டு இருக்கல. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஓ இப்படிதான் அவர் பிளான் பண்ணிட்டு வராரா, இப்படி எனக்கு தோணவே கிடையாது. ஒரு லெவலுக்கு பணம் பார்த்தவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இப்போ எனக்கே நான் பல கோடிகளை பார்த்துட்டேன், எதுவும் என்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ எனக்கு கோடிகள் மேலெலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் பார்த்துட்டேங்கிறதுனால. நான் 3 நாள் கண்டினியூஸாக சாப்பிடாமல் இருந்தவன். நான் மறுநாள் காலையில் எழுந்தா 15 பைசா டீக்கு வேணும், அது இல்லாமல் படுத்து தூங்கினவன். இப்போ நான் கோடிகளை பார்த்தேன், எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எனக்கே எப்படி இருக்கும்போது விஜய்க்கு எப்படி இருக்கும், ரஜினி சாருக்கு எப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்கிறதுனால இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்றது என்னுடைய விஷயம். அந்த மாதிரி இந்த கமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் நமக்கு தெரியவே தெரியாது. எனக்கு உண்மையிலே எனக்கு அது தெரியாது. அப்படியா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதை தான் நான் முதல்ல சொன்னேன், கூட்டணி அமைச்சு இதில் எப்படியா நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை வந்து ஒரு அரசியல் அலை வந்து இழுத்துட்டு வந்திருக்கு. அது உங்கள் மேலே வைக்கப்பட்ட சர்ச்சைகள், அதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா தளங்கள்லையும் உங்களுடைய பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போது ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள் அல்லது அரசியல் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? நான் எப்போவுமே அதுக்குள்ளே இருக்க பாசிட்டிவிட்டியை தான் பார்ப்பேன்.
இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக செயல்படுது. இது யார் சிறப்பாக செயல்படலைன்னு சொல்லுவாங்கன்னா, அதோட எதிர் சைடில் இருக்கிறவங்க தான் அதை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணங்களை சொல்லுவாங்க, இவங்க அதுக்கான காரணங்களை சொல்லுவாங்க. மக்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் இது எல்லா காலகட்டத்திலும் இங்கே மட்டும் இல்லை. நிர்மலா சீதாராமன் பேசும்போது சிதம்பரம் எந்திரிச்சு அதை வந்து கிழிக்கிறாரு, இது பூரா தப்புன்னு. அவர் பேசும்போது எனக்கு பயங்கரமா இருக்கு. ஆனால் இவங்க காங்கிரஸ் காலத்தில் ஆட்சி செய்யும்போது இதே அது எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க இதை கிழிச்சிருக்காங்க. அப்போனா என்ன ஆகுதுன்னா, எல்லா நேரத்துலையும் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு ஆட்சினா டெஃபினட்டாக அது எதிர்ப்பான விஷயங்களும் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இன்னும் பாசிட்டிவாக நடக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். திரு பார்த்திபனை சமீப நாட்களில் விமர்சிப்பவர்களுக்கும் ஆதரிப்பவர்களுக்கும் நீங்கள் நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். நான் ரொம்ப நிறைவான மனிதன். ஓகே. நிறைவான மனிதன்னா ரொம்ப கம்பீரமும் திமிரும் கர்வமும். நான் எதுக்காகவும் வேலை போகாதவன். இதுக்கு முன்னாடி சில கட்சிகள்லேருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க, உண்மை. அதுக்காக பணம் பேசப்பட்டது எல்லாமே உண்மை, இதெல்லாமே உண்மை. ஆனால் நான் எப்போவுமே நீங்கள் என்னை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய வேலை சொல்லும்போது கூட என்னை குறைச்சி மதிப்பிடுறீங்க, நான் அதெல்லாம் அப்பாற்பட்டவன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வீட்டில் உண்மையிலேயே எவ்வளோ வசதி இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் மனசுக்குள்ளே வந்து பாரதியார் மாதிரி, பாரதியாரை பார்க்கணுன்ட்டு எட்டயபுரத்து ராஜா ஆசைப்பட்டாருன்ட்டு போய் சொல்கிறாங்களாம். பாரதியார் வந்து குடிசையில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ராஜா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒன்று அவர் வர சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது இவருடைய இடத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா அவன் ஒரு கிங்லியாக இருக்கான், அவருக்கு மைண்ட் லெவல் அவன் அப்படி இருக்கான். அந்த மாதிரி நான் ரொம்ப நிறைவான ஒரு ஆள். நான் வந்து எதற்காகவும் பொய் சொல்லணுன்ற கட்டாயத்தில் இல்லை. அப்புறம் நான் ஒரு கட்சியை சாராதவன், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து ஒரு சராசரி பிரஜையாக உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமையோடு தான் நான் பேசுகிறேன். எனக்கு அந்த இடம் கிடைக்குது, அந்த மேடை கிடைக்குது, ஆளுநர் மாளிகையில் என்னை கூப்பிட்றாங்க, நான் அதை போய் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதில் எந்த பக்கமும் வருத்தம் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து என்னையும் ஹர்ட் பண்ண வேண்டாம். அதை இந்த மாதிரியான அருவருப்பான வார்த்தைகள், எதிர்கருத்துகள் ஓகே, அது பரவாயில்ல, நீ செஞ்சது தப்புன்னு சொல்லலாம், சரின்னு சொல்லலாம். என்னுடைய கவனம் எல்லாம் மறுபடியும் எனக்கு நான் எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன், இதில் வந்து எவ்வளவு வெற்றிகளை கொடுத்துருக்கேன், எவ்வளோ தோல்விகளை கொடுத்துருக்கேன்றதை விட இன்னும் நிறைய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான நிறைய கதைகள் நான் கையில் வச்சுருக்கேன். அதுக்கு பொருளாதாரமும் மீதி விஷயங்கள் சரியாக இடம் கொடுக்கும்போது மிக சிறப்பான ஒரு படத்தை மறுபடியும் உங்களோட சந்திப்பேங்கிறது என்னுடைய. ஓகே, ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்குது. ஏன்னா அந்த விளக்கம் இந்த நேரத்தில் தேவையான ஒன்றாகவும் இருக்குது. ஏன்னா புரிதல்கள் பலவாறாக இருக்கும்போது அது எது சரிங்கிறத சம்மந்தப்பட்ட நபரே சொல்லும்போது இன்னும் அது தெளிவடையும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய விளக்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தெளிந்த நீரோடைக்கு வந்து தேவை வந்து கொஞ்சம் கல்லெறிதலும் கூட அவசியம். அது எப்போ தெளியுதுன்னா, கல்லெல்லாம் தூக்கி போட்டு அது கலங்கி போய் அப்புறம் தெளிஞ்சாதானே. அந்த மாதிரி நீங்கள் எரிஞ்ச கல்லெல்லாம் நான் அதை பக்குவமாக பயன்படுத்திக்கிட்டேன். அதான் உண்மை. நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இந்த நேர்காணலில் எங்களோடு பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.